இந்த இயர் வந்த திரைப்படங்களில் என்னென்ன திரைப்படங்கள் என்னென்ன சேனல்ஸ் இப்போ அப்கமிங் ப்ரீமியராக வச்சுருக்காங்கன்னு இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம விஜய் டிவியை பார்த்துட்டு வந்துடலாம். விஜய் டிவியில் என்னென்ன திரைப்படங்கள் வச்சுருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வடிவேலன் சுந்தர்சி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கேங்கர்ஸ். இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் டிவியில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அடுத்த திரைப்படம் நம்ம ரியோ ராஜோட ஸ்வீட் ஹார்ட். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் டிவியில் ப்ரீமியராக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் எம்புரான். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தையும் நம்ம அப்கமிங்கில் விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம சசிகுமார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தையும் நம்ம விநாயகர் சதுர்த்தி இல்லாட்டி பூஜா ஹாலிடேஸில் நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி சண்டே ப்ரீமியரை கூட இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம விஜய் டிவியில். அடுத்த திரைப்படம் குபேரா. இந்த திரைப்படத்தில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா பூஜா ஹாலிடேஸில் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம விஜய் டிவியில். அடுத்த திரைப்படம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அண்ட் நம்ம சிம்பு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தக் லைஃப். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை. அடுத்து அதர்வா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் டிஎன்ஏ. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தையும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் டிவியில் ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் பறந்து போ. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம மிர்ச்சி சிவா தான் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் தான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தலைவன் தலைவி. இந்த திரைப்படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரிகளில் ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவி தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தின் நியூ இயருக்கு இல்லாட்டி அடுத்த பொங்கலுக்கு நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் மாரீசன். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்களாமா. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்வாங்க. ஏகப்பட்ட திரைப்படங்கள் இப்போ ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க. அடுத்து நம்ம விஜய் டிவிக்கு போக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம அஜித் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் குட் பேக் அக்லி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவின்னு இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி கன்ஃபார்ம் ஆன அந்த திரைப்படத்தை மேபி இந்த தீபாவளிக்கு இல்லாட்டி பூஜா ஹாலிடேஸில் கூட இந்த திரைப்படத்தை நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ரெட்ரோ. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்குமே நம்ம விஜய் டிவின்னு கன்ஃபார்ம் ஆகலை. மேபி இந்த திரைப்படம் விஜய் டிவியில் இருக்கலாம், இல்லாட்டி சன் டிவிக்கு போக இந்த திரைப்படம் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம விமல் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சார். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மேபி நம்ம விஜய் சூப்பரில் ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம ஜீவா நடிப்பில் வெளிவந்த பிளாக். இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சூப்பரில் ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி கலர்ஸ் தமிழில் இந்த திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம ஜீவான் அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் அகத்தியா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் மேபி நம்ம விஜய் டிவிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம ஜீ தமிழில் என்னென்ன திரைப்படங்கள் அப்கமிங் ப்ரீமியராக வச்சுருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாலிவுட் மூவிஸ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஜாக்கி சான் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கராத்தே கிட் லெஜெண்ட். இந்த திரைப்படம் இந்த இயர் தான் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜி நெட்வொர்க் தான் வாங்கியிருக்கிறாங்களாமா. மோஸ்ட்லி இந்த திரைப்படம் ஜி திரையில் ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபார்க். இந்த திரைப்படமும் இந்த ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜி நெட்வொர்க் தான் வாங்கியிருக்கிறாங்களாமா. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜி திரையில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் நம்ம சூரிய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மாமன். இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஜி தமிழில். அடுத்து நம்ம சூரியன் விமல் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் படாவா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் தான் இப்போ வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜி தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வைபவ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பெருசு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜி தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் பாட்டில் ராதா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தையும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜி தமிழில் சண்டே ப்ரீமியராக எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் வீராதீரா சூரன் பார்ட் 2. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சியான் விக்ரம் தான் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் தான் வாங்கி வச்சுருக்காங்களாமா. இந்த திரைப்படத்தை நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஜி தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் நம்ம ஆதி நடிப்பில் வெளிவந்து சப்தம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம சண்டே ப்ரீமியராக நம்ம ஜி தமிழில் எதிர்பார்க்கலாம்.
அடுத்து நம்ம சந்தானம் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம பூஜா ஹாலிடேஸில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மார்கன். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு இந்த திரைப்படத்தை நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் மதகத ராஜா. இந்த திரைப்படம் ரொம்ப நாளாகவே ரிலீஸ் ஆகாமல் இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆணுச்சு இந்த பொங்கலுக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்காங்களாமா. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து மலையாள மூவியான அலப்புழா ஜிம்கானா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாமா. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ஜீ தமிழுக்கு போக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்களை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து நம்ம சித்தார்த்தன் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் டெஸ்ட். இந்த திரைப்படம் நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கங்குவா. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிந்தியில் ஆல்ரெடி ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. தமிழில் எப்போ ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம விமல் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தேசிங்க ராஜா 2. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்த லவ் மேரேஜ். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. சன் டிவி என்ன திரைப்படங்கள் அஃபீஷியலாக வாங்கி இப்போ ப்ரீமியராக வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் லால் சலாம் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சன் டிவியில். அடுத்து வைபவோட சென்னை சிட்டி கேங்ஸ்டார். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம சன் டிவி தான் வச்சுருக்காங்க.